Hi dears, exercise 1.3 இல்ல second sum சாமி f of x equal to minus x plus 4 minus infinitive less than x less than or equal to minus 3 x plus 4 minus 3 less than x less than minus 2 x square minus x minus 2 less than or equal to x less than 1 x minus x square 1 less than or equal to x less than 7 0 மற்ற இடங்களில் என வரையறுக்கப்படின் -4 +1 -2 +7 0 ஆகியவற்றில் எஃப்பின் மதிப்புகளை காண்க. எஃப்பின் மதிப்புகள் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க சாமி. எக்ஸுக்கு பதிலாக -4 போடணும், எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக 7, எக்ஸுக்கு பதிலாக 0. ஆனால் இந்த லிமிட் எங்கே இருக்குன்னா, இந்த லிமிட் இங்கே எங்கே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருந்தால் இப்போ -4 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்குதோ அந்த அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்து போடணும். அந்த சார்பு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சாமி. இப்போ எப்படின்னு சொல்லிட்டு என் கோடு வரைஞ்சி போட்டலாம். நீங்கள் 6வது 7வதுல என் கோடு படிச்சிருப்பீங்க. நான் கொடுக்கப்பட்ட கணக்கு எழுதியிருக்கேன். என் கோடு ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறோமா. இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். எனக்கு அதிகபட்சமாக என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டிவ் -3 தான் அதிகமாக இருக்குது. இது +7 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ 7, இங்கே +6 +5 +4 +3 +2 +1 0 -1 -2 -3 -4 -5 -6 அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஓகே, இப்போ பாருங்கப்பா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3 ஈக்குவல் டு -3 மைனஸ் இன்ஃபினிட்டிவ் இங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்குன்னா இது மாட்ட போய்கிட்டே இருக்குது. -3 ஈக்குவல் டு இருக்குது. இப்போ -3 நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னால் இதையும் சேர்த்துக்கணும். இதை விட இது எப்படிப்பட்ட சாமி, சிறியது. சிறியதுன்னு எந்த சைடு வரும், நமக்கு லெஃப்ட் சைடு வரும். இதை விட இது பெரியது. ஸோ இங்கேருந்து ரைட் சைடு, இங்கேருந்து லெஃப்ட் சைடு. ஸோ எப்படி லிமிட் தான் அந்த -3 சேர்த்துக்கணும் சாமி. இங்கேருந்து இதுக்குள்ளே போகும். ஓகே, இங்கேருந்து மீன்ஸ் இங்கே எந்த நம்பர் வேணாலும் போய்கிட்டே இருக்கும். அது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்னா அது -4 -x +4. அப்போ இந்த லிமிட் இது -7 -8 இதுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது -3 புள்ளி குறிச்சிக்கிறேன், -2 புள்ளி குறிச்சிக்கிறேன். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான், ஆனால் ஈக்குவல் டு கிடையாது. அப்போ இதுதான் சாமி. அப்போ -3 போடக்கூடாது, கொஞ்சம் கேப் போட்டு போடுங்க. ஏன்னா -2.1 -2.2 எல்லாமே இது தான். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஒருவேளை -2.1 -2.2 -2.3 அதுக்குள்ளே -2.9 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம பயன்படுத்தணும், x +4. ஓகே, அடுத்தது -2 +1 தான் குறிச்சிட்டேன். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு சேர்த்துக்கிறேன், இங்கே ஈக்குவல்ட்டு இல்லை விட்டுறேன். இந்த எல்லை கிட்ட வரைக்கும் போகலாம், 0.9 வரைக்கும் போகலாம் நம்ம. ஓகே சாமி, 0.99 வரைக்கும் கூட போகலாம். இந்த ஈக்குவேஷனு இந்த லிமிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா x² - x. இதை நீங்கள் 10th படிச்சு தான் சாமி முதல் கணக்கு, அதனால் பயப்பட வேணாம். அடுத்தது +1 ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க, சேர்த்துக்கணும். +7 ஈக்குவல் டு கொடுக்கல, சேர்க்கக்கூடாது. அப்போ இங்கேருந்து முன்னாடி வரைக்கும் இதை போட்டுக்கோங்க லிமிட். எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம், x - x². வேறு இல்லாமல் இந்த லிமிட்டில் இல்லாமல் வேறு எதனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், 0ன்னு போடணும். ஓகே, இப்போ f ஆஃப் -4 எங்கே இருக்குது, இதானே, இதான் -4. இப்போ எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. f ஆஃப் x எடுக்கணும், இதை எடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக -4, எக்ஸுக்கு பதிலாக -4 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக -4னா -xக்கு பதிலாக 4 +4 ரெட்டப்பட -4 சாமி ப்ளஸ்ஸு. ஸோ 4 + 4 ஈக்குவல்னா சாமி 8. அடுத்து +1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டு இங்கே தான் போட்டிருக்கோம். x - x², எக்ஸுக்கு பதிலாக 1 -xக்கு பதிலாக 1² ஈக்குவல் டு 1² 1 தான், 1 - 1 ஈக்குவல்னா வந்துடும் 0. அடுத்து -2 எங்கே இருக்குது, தோ இருக்குது, சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ எந்த ஃபார்முலா இது, அப்போ -2 எக்ஸுக்கு பதிலாக -2 x²னா -2 த ஹோல் ஸ்கொயர் -2 -2. ஓகே சாமி, எக்ஸுக்கு பதிலாக -2 ஈக்குவல் டு அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். 2² 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 + 2 6. ஓகே, அடுத்து 7 பார் சாமி, இங்கே நம்ம நோட் பண்ணவே இல்லை. அப்போ எந்த சமன்பாடும் வராது. மற்ற இடங்களில்னா இருக்குங்க 0.
இங்கேருந்து போட்டிருந்தா தான் இந்த ஈக்குவேஷன் போடணும். ஓகே சாமி, இந்த சார்பை எடுத்துக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் ஜீரோ எங்கே இருக்குது? இதாக இருக்குது. அப்போ எந்த இது போட போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, 0 ஸ்கொயர் 0 0 0 தான். ஸோ 0. ஓகே, 5 இதுக்கும் 5 பாயிண்ட். நீங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லிமிட்டுக்குள்ளே இந்த இதுவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகே சாமி, தேங்க்யூ.